கரெக்டாக இப்போது இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இரு, நல்லா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இரு, இந்த கேப்பை. இப்போ ஒரு 2 விரலும் வந்து மேக்னெட்டாக ஆகிறது மாதிரி ஃபீல் பண்ணிக்கோ. நார்த் போல் சவுத் போல் 2 மேக்னெட்டுமே என்ன ஆகும்னா ஒன்று ஒட்டிக்கும். கரெக்டாக நல்லா பார்த்துக்கோ. ஒரு 2 விரலுமே இப்போ மேக்னெட்டாக மாறிடுச்சு. அந்த விரலுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் கயிறு எடுத்து மேலே கட்டுறேன். நல்லா இமேஜின் பண்ணு, நல்லா டைட்டாக கட்டுறேன். ஆல்ரெடி மேக்னெட்டு, இதுக்கு மேலே ஒரு டைட்டாக ஒரு பிளாக் கலரில் கயிறு கட்டியிருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு க்ளூ எடுத்து அது மேலே ஊற்றுறேன். பவர்ஃபுல்லான கம்மு, பயங்கர பவர்ஃபுல். இந்த கம்மு ஃபுல்லாக இந்த ஸ்ப்ரெட்டு எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அது எல்லா இடத்துலையும் ஊற்றிட்டேன் ஃபுல்லாகவே. நல்லா இமேஜின் பண்ணு, அதோட பிசுபிசுப்பு தன்மை உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. அந்த கம்மு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அந்த கம்மு, இந்த கம்மு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு. நீ கையை பிரிக்கணும்னு நினச்சினாலே அப்படியே ஒட்டிக்கும், பயங்கர டைட்டாக ஒட்டிக்கும். நீ எடுக்கணும்னு நினச்சா கூட உன்னால் பிரிக்கவே முடியாது ஒரு 2 விரலுமே. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டக்கூடிய அந்த க்ளூ வந்து இப்போ 2த்துக்கு நடுவில் ஊற்றிட்டேன். ஆல்ரெடி கயிறு வேறு இருக்குது, மேக்னெட்டாக வேறு இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லாக உன்னோட கை ஊட்டிகிட்ருக்கு. இப்போது நீ எடுக்க ட்ரை பண்ணாலும் உன்னால் டெஃபினட்டாக முடியாது. நீ ட்ரை பண்ணிப்பார், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ட்ரை பண்ண இன்னும் அது ஹார்டாக ஒட்டிக்கும். நல்லா அந்த ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கோம். டைட்டாக பிடிச்சிட்ருக்கா? ரிலாக்ஸ். இப்போது நான் 1 2 3 அப்படின்னு சொன்னோடனே அது ரிலாக்ஸ் ஆகிடும், அந்த கம்மெலாம் போயிடும். நல்லா நோட் பண்ணு. 1, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்மு வந்து ரிலீஸ் ஆகுது. 2, அந்த கயிறையும் நான் கட் பண்ணிடுறேன், கயிறும் போயிடுச்சு. 3, மேக்னெட்டும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ கையெடுத்து பாரு, வந்துடும்.